ஹாய்! இன்னைக்கு என்னன்னா ஈவினிங் ரொட்டீன் தான். காலையிலேருந்து எந்த வேலையும் பார்க்கல. ஏன்னா வெளியே போயிட்டோம். அதனால ஈவினிங் தான் வந்தோம். மதியம் போல் வந்துட்டு சாதம் இருந்தது. தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி போல் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரத்தை தேய்ச்சிட்டு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு, நானும் டீ, காஃபினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போ என்னால் குடிக்கவே முடியல. ஏன்னே தெரியல. குடித்தா எனக்கு ஒரு மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இப்போ நான் டீ, காஃபியே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு டீ, காஃபினா அவ்வளோ பிடிக்கும். டீ வேலைக்கு போனாலும் 2 வேளை அங்கே டீ குடிப்பேன். வீட்டுக்கு வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு டீ, ஒரு டம்ளர் ஃபுல்லாக டீ குடிப்பேன். ஆனால் இப்போ என்னால் டீ, காஃபி பக்கமே போக முடியல. இவங்கெல்லாம் டீ குடிக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அதையும் மீறி நான் குடிச்சிட்டேன்னா என்னால் முடியல. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடே சாப்பிட முடியாமல் ஆகிடும். அதனால் இப்போ டீ, காஃபியை சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு. குடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட வேணாம் அப்படின்னு என் மனசு எனக்கே சொல்லி நான் குடிக்கிறதே இல்லை இப்போது. டீ, காஃபி நல்லது தானே குடிக்காமல் இருக்கிறதும் அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணியாச்சு. நைட்டுக்கு என்ன செஞ்சோன்னா தக்காளி குருமா வச்சுட்டு தோசை தான் சுட்டோம். தக்காளி குருமாவுக்கு அந்த வதக்கி அரைக்கிறது என்னென்னா, எண்ணெய் ஊற்றி மிளகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் உடச்சக்கல்ல, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதிக்க வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிட்டு 2 தோசை சுட்டு அதில் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா.